அதிமுகவின் முக்கிய தலைவர் மருத்துவமனையிலே அனுமதி. போலீஸ் குவிப்பு பரபரப்பில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். வருகின்ற 30ஆம் தேதி கூட பாத்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதே போல அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைவர்களுமே பாத்தீங்கன்னா தற்போது அதிமுகவில் இணைந்து கொள்ள வேண்டும் என அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்தாலும் அவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பூராமே, அதாவது கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, அதே போல மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை தன் கட்சியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிமுக தலைவர்களிடையே சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான நத்தம் விஸ்வநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அந்த தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பிற்கு ரத்த அழுத்தமே காரணம், அதாவது பிளட் பிரஷர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவிலே மிக முக்கிய தலைவராக அறியப்பட்ட நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பிளட் பிரஷர் காரணமாக, ரத்த அழுத்தத்தின் காரணமாக நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கும். அந்த மருத்துவமனை சுற்றி அவருடைய ஆதரவாளர்களும் அதிமுக தொண்டர்களும் நிறைய பேர் நிற்பதாக, தற்சமயம் காவல்துறையினும் குவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. நத்தம் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொகுதியை, அவர் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னே கொள்ளலாம். அவர் இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய முழு ஆதரவுகளையும் கொடுத்துக் கொண்டார். இடையிலே சசிகலாவின் பக்கம் சாய்ந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி புரளிகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே, ஆனால் நத்தம் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு, எங்களுடைய கட்சிக்கு தான் என்னுடைய முழு ஆதரவை தவிர தனி மனிதனுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது என அவருடைய தொகுதியிலே அவர் சிறப்பான வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு உடல்நல பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பது தற்சமயம் அதிமுக வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ரத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவருக்கு உடல்நல பாதிப்பு என்பது முதல் கட்ட அறிக்கை என்பது வெளியாகி, வேறு ஏதேனும் பிரச்சனை என்பது இருக்கிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாத காலங்களே இருக்கிறது. இப்ப அதிமுகவின் முக்கிய தலைவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்திலே சற்று பரபரப்பை ஏற்படுத்தினாலும் மிக விரைவாகவே நமது நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மிக விரைவாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்து மீண்டு வருவார் என அதிமுக தொண்டர்களும் அவருடைய உறவினர்களும் பிரார்த்தனைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்தாமல் விடுவதும் அதிமுக கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.